பர்ஸில் இந்த பொருளை நீங்கள் நான் சொல்கிற முறைப்படி வச்சிங்க அப்படின்னா பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. தொடர்ந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். முதல் 7 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது நீங்கள் எப்பவும் செலவு செஞ்சு பர்ஸையே காலி பண்ணுவீங்க இல்லையா, அந்த அளவுக்கு இல்லாமல் சிறிதளவு சேர ஆரம்பிக்கும். அடுத்த 7ஆவது நாள் கொஞ்சம் அதிகமாகும். இப்படி நாள் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பர்ஸ் காலி பர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு இடமே இருக்காது. பர்ஸில் எப்போவுமே ஏதாவது ஒரு தொகை இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பொருள், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எதிரி தொல்லை, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இந்த பொருளை வச்சா பணம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு டவுட்டே வரும். அந்த அளவுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூட்சம பரிகாரம் தான் இது. இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா இலை. இந்த புதினா இலையை எப்படி வைக்கணும், எதோட சேர்த்து வைக்கணுங்கிறது தான் சூட்சமே. ஒரு சின்ன கவர் எடுத்துக்கோங்க. ஜிப்லாக் கவர் இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு மெடிசனில் டேப்லெட் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன கவர் கொடுப்பாங்க இல்லையா, ப்ரௌன் கலரில், அந்த கவர் இருந்தால் எடுத்துக்கலாம். ரெண்டுமே இல்லைன்னா கவலைப்படாதீங்க, ஒரு சின்ன காகிதத்தை எடுத்துக்கோங்க. காகிதத்தை எடுத்து கட் பண்ணி 4 பக்கமும் ஒட்டி அதை ஒரு கவர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கவர் மாதிரி இருக்கணும், மூடுற மாதிரி இருக்கணும். அதை மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் முதல்ல சிறிதளவு கொஞ்சமாக வெந்தயத்தை போடணும். வெந்தயத்தை போட்டு அந்த வெந்தயத்து கூட 3 புதினா இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த புதினா இலை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதினா குச்சி எடுங்க. குச்சி எடுத்தீங்கன்னா முதல்ல மேல் டாப்பில் ஒரு 3 இலைகள் இருக்கும் பாருங்களேன். அது மட்டும் கொஞ்சம் சின்ன இலையாக இருக்கும், துளிர் விட்டு வரக்கூடிய இலையாக இருக்கும். அதாவது அப்போ தான் துளுத்து வந்தாப்பில் இருக்கும். நீங்கள் எவ்வளோ புதினா வாங்கினாலும் சரி, புதினாவில் ஒரு குச்சி எடுத்திங்கன்னா மேல் இருக்கிற இலை அப்போ தான் துளிர் விட்ட மாதிரி இருக்கும். அந்த 3 இலைகளை எடுத்து அந்த வெந்தயத்தோடு அந்த கவருக்குள்ளே வச்சு அதை உங்கள் பர்ஸில் பணத்தை முதல்ல ஒன்று போல் வைக்கணும். வரிசையாக கச்சா முச்சான்னு பர்ஸில் வைக்காமல் ஒன்று போல் பணத்தை வைக்கணும். காயின்ஸ் வைக்க வேண்டிய இடத்துல காயின்ஸ். அதை மாதிரி நீங்கள் ஏடிஎம் கார்டு, வேறு ஏதாவது கார்டு வச்சுருந்தீங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மாதிரிலாம் கார்டு வச்சு எல்லாத்தையும் ஒரு பக்கமாக ஒன்று போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பணத்தை ஃபுல்லாக வரிசையாக அடுக்கிட்டு கடைசியில், அதாவது இப்போ கடைசி 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த புதினாவையும் வெந்தயத்தையும் சேர்த்து வைக்கணும். இப்போ நீங்கள் பணத்தை எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பணங்கிறத நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கான பண வரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கிறத உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். 7 நாட்களுக்கு ஒரு முறை அதை எடுத்துக்கொண்டு போய் அப்படியே கால்படாத அப்புறப்படுத்திட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. எப்படினாலும் வெந்தயம் பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் புதினா இலை காஞ்சிருக்கும் அல்லது வாடி இருக்கும். அதனால் நீங்கள் அடுத்தடுத்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பணம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ஒரு சூட்சமத்தை நீங்கள் 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டியதே இல்லை. இப்போ உடனடியாக உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உடனடியாக பர்ஸ் எடுங்க, சுத்தம் பண்ணுங்கள், நான் சொன்ன முறைப்படி பணத்தை அரேஞ்ச் பண்ணுங்கள், அதில் இந்த பொருளை வச்சு பாருங்கள், பண சேர்க்கை தொடர்ந்து இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபிரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.